இறங்க இறங்க வைசாக்ல இறங்குப்பா. இதான் கடைசி ஸ்டாப். இறங்குங்க எல்லாரும். எஸ்கோட்டாவா? இதம்மா இதம்மா உன்னதான். என்னம்மா கூப்பிட்டா போய்கிட்டே இருக்க? சில்லற வேணாமா? டிக்கெட் கொடு. இறங்குங்க. தூத்திக்கொண்டல தானே ஏறின? இறங்குங்க இறங்குங்க. எங்க போகணும்? சென்னைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எவ்வளவு நேரமா டிக்கெட் கொடுக்குறாங்க? பஸ்ல வேற கூட்டமா இருக்கு. நீங்க எங்க போறோம்? ரொம்ப பேசிட்டு இருக்காத. உனக்கு நான் பணம் எப்ப கொடுத்தேன்? எனக்கு இப்பவே பணம் வேணும். பணத்தை கொடுத்துட்டு எதுவா இருந்தாலும் பேசு. ஹலோ, என்னாச்சுடி? எப்போ உனக்கு ஃபோன் பண்ணாலும் பிஸி பிஸின்னு வருதா? நீ வைசாக்கு போய் சேர்ந்துட்டல? நீ அவனை பார்த்துட்டியா? இன்னும் நீ பார்க்கலையா? அவன் அங்க வந்திருக்கானா இல்லையா? எனக்கு தெரியல. என்ன நீ? அவன் வருவானா இல்லையான்னு கூட தெரியாம அவசரப்பட்டு கிளம்பி போய் நிக்கிற. எனக்கு பயமா இருக்குடி. ஜாக்கிரதையா இரு. அவன் அங்க இருக்கானான்னு பாரு. ஒருவேளை முரளி வரலனா நீ திரும்ப உடனே வந்துரு, சரியா? ஹலோ, என்னடி? சரிதானே? சரி. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் எண்ணானது தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. சிறிது நேரம் கழித்து எங்கம்மா போகணும்? ஏய், என்ன பிளாட்ஃபார்ம்ல தூக்கிட்டு இருக்க? எந்திரி. சொல்றல. எந்திரி. போடா. என்ன சார் இது? போ சொல்றல. போ அந்த பக்கம். போன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா பார்வை? கிளம்பு. கிளம்புன்றல. இருமா, காசு கொடுத்துட்டு போமா. சத்யா, 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 சீக்கிரமா வாயேண்டி. பஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த ஜீப்ல தான் போகணும். என் ஆளுக்கு வேற கால் பண்ணி வர சொல்லணும். ஒரு நிமிஷம். படுத்தாதடி. போலாம். போற வழியில ஒரு விளக்கு மட்டும் ஏத்திட்டு போயிடலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்லடி, பஸ் போயிடும். அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது, வா போலாம். ராத்திரி ஃபோன் பண்ணவே இல்ல. நைட்டு ஃபோன் பண்ண என்கிட்ட ஃபோன் இருக்கா என்ன? அப்படி ஃபோன் பேசணும்னா நீ தான் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும். வாங்கி தரேன் பேபி. பேபி, நான் எஸ்கோட்டாக்கு ஷாப்பிங்க்கு வரேன். லைனிங் கிளாத் வாங்க டவுன் வரைக்கும் போறேன். நான் வர வரைக்கும் புஜ்ஜியை பார்த்துக்கோங்க. பால்கோவாவை விட ஜிலேபி ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அதான் பிடிக்கும். இப்போ உனக்கு பஸ் போயிடாதா? நத்த மாதிரி வந்துட்டு இருக்க. பேபி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். வாடி. உனக்குன்னு ஒருத்தர் இருந்தா தெரியும்டி, காலை கட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு.
தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா. தம்பி உன்னதான் இருப்பா. நாங்க புதுசா இப்பதான் குடி வந்திருக்கோம். என் பையனையும் கொஞ்சம் ஆட்டோல கொண்டு போய் விடேன்பா. உனக்கு எல்லாரும் குடுக்கறத விட நான் அதிகமாவே குடுக்கறேன். சரியா? வாய்ப்பு இல்லக்கா, இப்பவே ஃபுல் ஆயிடுச்சுல. ஏன்பா இத்தனை பேரை கூட்டிட்டு போற, இவன் ஒருத்தனை கூட்டிட்டு போக முடியாதா? கூட்டு போலாம், இங்க உட்கார வச்சு கூட்டு போலாம். ஆனா கார் பைக்குன்னு பக்கத்துல வந்துச்சுன்னா இவன் அதுல போயிடுவான். ஹம். இப்படி இருந்தா நீ எப்படிதான் பொழைக்கிறது? 4 ட்ரிப் சேர்த்துடுச்சா இந்த பணம் வந்துட்டு போகுது. உன்ன மாதிரியே எல்லா ஆட்டோக்காரங்களும் இருந்தா பெத்தவங்களுக்கு எந்த பயமும் வராதுப்பா. பத்திரம், டாடா டாடா. டேய் உன்னோட ஹோம்வொர்க் நீங்க லஞ்ச் கொண்டு வந்திருக்க? நான் நேத்தே எழுதிட்டேன். நானே எழுதிட்டேன்டா. ஹலோ. ஏய் முரளி, ஹாஸ்பிடல் போணும். 10 மணிக்குள்ள அங்க இருக்கணும். ஞாபகம் இருக்குல? அட ரிமைண்டர் வச்சிருக்கங்க. உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். போனை கட் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களோட ஃபேவரட்டான ஆர்ஜி லவ் குரு மேகனா. இன்னைக்கு நம்ம டாபிக் லவ். அப்பா ரொம்ப போரிங்கான டாபிக்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அப்படிதானே நினைச்சீங்க? எனக்கு இங்க கேக்குதுங்க. ஏன்னா லவ்னா யாருக்குங்க போர் அடிக்கும்? எதுக்கு போர் அடிக்க போகுது சொல்லுங்க? இந்த உலகத்துல பஞ்சபூதம் மாதிரி காதலும் நிலையானது, அழிக்கவே முடியாது. ஆளையும் மூஞ்சியும் பாரு. பஸ்ல போற கூட்டத்தை இந்த ஜீப்ல கூட்டிட்டு வரான். இங்க பாரு, என் செருப்பு கூட அறந்துருச்சு. சரி, புஜ்ஜியை கூப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்பலாம். வா போலாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒவ்வொரு தடவையும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் அந்த பொம்மையை அங்க வச்சுட்டு வரேன். எத்தனை தடவை சொல்றது? புஜ்ஜி அவர் கூட இருந்தா என் கூட இருக்கிற மாதிரி. போலாமா? சத்யா, காக்கி நாடால அனுஷியாக்கு பார்த்த சம்பந்தம் ஓகே ஆயிடுச்சாம். அப்படியா? அவ எவ்வளவு லக்கி இல்ல? அது என்னமோ கனடா மாதிரி சந்தோஷப்படுற, வெறும் காக்கி நாடா தான். ஏன் சந்தோஷம் இல்லையா? காக்கிநாடால பீச் இருக்குல்ல? அதுக்கு எப்ப நினைச்சாலும் அவளால பீச்சுக்கு போக முடியும்ல. அதை விட வேற என்ன வேணும்? என்ன உனக்கு தான் கால் வருது. நான் வீட்டுக்கிட்ட வந்தாலே சைரன் அடிச்ச மாதிரி இவனுக்கு தகவல் போயிடுது. பேபி, திரும்ப வந்துட்டியா? கொஞ்சம் சீக்கிரமா போலாமா? அப்பா எப்ப வேணாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. பேபி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். அண்ணியோட போன்ல இருந்து, சரியா? ஓகே. உனக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா தெரியும்டி. இவன் போனை கட் பண்ண மாட்டான். எங்க அப்பா போன் வாங்கி தர மாட்டாரு. உங்க அப்பாலாம் இவ்வளவு பரவாயில்ல, ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் போன்லாம் வாங்கி தராரு. ஏன்டி இதுக்கு பேர் போனா? இதை சிட்டிக்கு எடுத்துட்டு போனா நம்மள ஏலியன் மாதிரி பாப்பாங்க, புரியுதா? என்னமோ போ, என்கிட்ட அது கூட இல்ல. ஏன் ஆள் அங்க இருக்கான் பாரு. காலையிலே பவுடர்லாம் போட்டுட்டு உன்னை பார்க்கதான் வந்திருக்கான். சரி, அவனை ஒரு பார்வைதான் பாரு. அவன் நல்லா தானே இருக்கான். வாயை மூடிட்டு நடக்கிறியா? டேய், சத்யாவை பார்க்கும்போது என் தொண்டை வறண்டு போகுது, பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. இப்படியே இருந்தா எதுவும் நடக்காது. சீக்கிரமா உங்க அப்பாட்ட பேசு, அதான் நல்லது. நான் பேசினா அவங்க அப்பா ஒத்துப்பாருன்னு அந்த நினைக்கிறீங்க? பொண்ணு முகத்தை பார்த்தாலே தெரியல. இந்த மாதிரி பொண்ணுங்க அப்பா பாக்கெட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. உனக்கு இதான் சரியான ரூட்டு. சரியா வருமா இது? என்ன நம்பி போ, சரியா இருக்கும். நான் போறேன், அவன் கால் பண்ணா சொல்லு. சரி சரியா? சரி. எங்க போயிருந்த? லைனிங் கிளாத் வாங்க டவுன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். பஸ் எப்போ திரும்பி வந்துருச்சே? இதெல்லாம் வாங்கினதுல காசு கொஞ்சம் பத்தல, அதான் ஜீப்ல வந்தோம். அப்புறம் மழை வேற வந்துருச்சு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, வீட்லயே இரு. யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது. ஆமா, வெளியே லைன் கட்டி நிக்கிறானுங்க. நான் வந்தா பாக்குறதுக்கு சும்மா உளறிட்டேன். நீ சொன்னது அவருக்கு கேட்கல போல இருக்கு. நான் சொல்லவா? 8th படிக்கும் போது நானும் உன்ன மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். என் வயசு வரும்போது நீயும் என்ன மாதிரி அழுவ. மேட்ச் ஆகுதா? இந்த கலர் வேறையா இருக்குமா? அப்ப இனிமே நீங்களே போய் வாங்கிக்கோங்க. டேய் டேய், பாடுறத நிப்பாட்றா. காடை போடு. அடச்சே, கையில நிக்கிற கார்டுல எல்லாம் குயினா இருக்கு. ஆனா வாழ்க்கையில ஒரு குயின் கூட இல்லையேண்ணா. டேய், என்னோட அனுபவத்துல சொல்றேன். இந்த ராணி கோணி எல்லாம் நம்ம வாழ்க்கையில வராத வரைக்கும் எப்போ வரும்னு தோணும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் எப்படா போய் தொலையும் தோணும். இதோ பாருண்ணா, அப்ப எனக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு வாட்டி கூட அனுபவமே இருக்க கூடாதா? டேய் ஆதகண்ணா, எதுக்குடா அப்படி சிரிக்கிற? அவனுக்கு ராணி வேணுமா? எனக்கு வேலை கறிய போதும். என்ன முரளி, ஒரு கை போடுறியா? இல்லண்ணா, வேலை இருக்குண்ணா.
டேய் ஒரு ஆட்டம் ஜெயிச்சுன்னு வச்சுக்க 4 நாள் ஆட்டம் ஓட தேவையில்ல தெரியுமா? அப்படி வர பணம் வந்த வழியே போயிடும்ண்ணா. உடம்புல வலு இருக்குல்ல, உழைக்கலாம்ண்ணா. இந்த மாதிரி நல்ல பசங்கிட்ட எல்லாம் பேசாதடா, நம்மளே மாத்திடுவானுங்க. நீ ஊத்து. ஊத்திக்கிறதா என்ன? ஒண்ணுமே இல்ல இதுல. வேலை முடிஞ்சுதா? இதோ வரேண்ணா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். ஆனா என்னதான் சொல்லுங்க, இவன் நம்ம கிராமத்துக்கு புதுசா இருந்தாலும் சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிட்டான். இப்போ அவனுக்கு தெரியாத ஆளுங்களே இல்ல. பசங்கன்னா இப்படி இருக்கணும். நீங்களும் இருக்கீங்களே 10 காசு பிரயோஜனம் இல்லாம. ஏய் ரொம்ப சிரிக்காத, நீ அதுல இருக்க. இன்னொரு ஆஃப் எடுத்துட்டு வாடா. என்னம்மா இவ்வளவு அவசரம்? சத்யாவை பார்க்கதான் அங்கிள். கையில அது என்னம்மா அது? கேமரா போனு. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். போட்டோ எடுத்து Facebookல போடலான்னு. கிளாஸ் புக்கே திறக்காத உனக்கு Facebookலாம் ரொம்ப முக்கியமா? அந்த போனை கொஞ்சம் என்கிட்ட கொடு. என்ன இருந்தாலும் நீங்க பழைய அளவே இருக்கீங்க. நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க? 21ஆம் நூற்றாண்டுல இந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லிருக்காங்களா இல்லையா? இப்ப ஒண்ணும் ஆகலல்ல. அதெல்லாம் ஏற்கனவே ஆயிடுச்சு. இதோ எல்லாம் இதனால. சத்யா சத்யா, என் அண்ணிக்கிட்ட கேட்டு கேமரா போன் எடுத்துட்டு வந்தேன். எங்கன்னா கரெக்டா வாசல்லே வச்சு உங்க அப்பா வாங்கிட்டாரு. சரி விடு, ஒரு நிமிஷம் இரு. இத பாரு. என்ன இது? இது 7000 ரூபாவா. 5000 ரூபாய் இன்னும் சேவ் பண்ணா புது போன் வாங்கிடுவேன். அப்ப உன்னோட போன் எனக்கு கொடுத்துருவியா? பார்க்கலாம். அது இருக்கட்டும், உங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு போனை வாங்கி கொடு. என் அண்ணி அப்புறம் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன பிரதர் நீங்க ஏன் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? புதுசா ஏதாவது சொல்லுங்க பாஸ். இப்போதைக்கு என்ன சாங் வேணும்ன்றது முரளி, எப்பவும் இவ்வளவு நல்லவன் நல்லா இருக்காதடா. அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இன்னும் இல்லண்ணா. நான் வேணா பொண்ணு பார்க்கட்டுமா? எனக்கு தெரிஞ்ச நிறைய அழகான பொண்ணெல்லாம் இருக்குடா. ஒரு பொண்ணுக்கு அழகு கண்ணு மூக்கு காதுலண்ணா. குரல் கேட்கும் போதே அவங்கள பார்க்கணும்னு ஆசை வரணும். பேசும்போதே பாடுற மாதிரி இருக்கணும்ண்ணா. உன்ன மாதிரியே உன் ஆசையும் விசித்திரமா இருக்கு. ஆளை விடு போ. மா என்னோட போன் எங்க இருக்குன்னு பாத்தியாமா? நீ எங்க வச்சியோ எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, எல்லாருக்கும் என் போன் தான் தேவை போல இருக்கு. கொஞ்சம் மிஷினை நிறுத்திட்டு போனை தேடுமா, லேட் ஆகுது. லேட் ஆகுதா? எங்கடி போற? எனக்கு கோகுலாஷ்டமி இல்ல, கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் வைக்க போறேன். கிருஷ்ணர் தான் நம்ம வீட்டு பூஜை ரூம்லயே இருக்காரு. கோயில்ல தான் பார்க்கணுமா என்ன? வீட்லயே வச்சு கும்பிடலாமே. ஸ்கூலுக்கும் கோயிலுக்கும் நாம தான் போகணும். அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. ஐயோ, உனக்கு படிப்பு நல்லா வரலனாலும் நல்லா பேச கத்துக்கிட்ட. தோ இங்கதான் இருக்கு. எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கியே. இங்க யார் வச்சது? எல்லாம் அந்த குட்டி சத்தம் வேலையா இருக்கும். சத்யா, அந்த உமா மாடல் பிளவுஸ் கொடுக்கல, கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளேன். எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். உமாக்கா, 34, 36, 30 கரெக்டா? மெஷர்மெண்ட் ஓகேவா இல்ல மாறிடுச்சா? ஹலோ, யாருங்க? என்ன நம்பருங்க இது? உமாக்கா இல்லையா? அது யாருங்க? என் பேரு 736. நான் 763 போட்டுட்டேன். சரியா பார்த்து கூட போட மாட்டியா? எல்லாம் அவசரம். உமாக்கா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் எண் தற்சமயம் பிஸியாக உள்ளது. கொஞ்சம் வேகமா தான் நடைய. ஏன்டி இவ்வளவு அவசரப்படுற? கிருஷ்ணர் எங்கேயும் போயிட மாட்டாரு. கிருஷ்ணர் எங்கேயும் போக மாட்டாரு. ஆனா உன் அண்ணன் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்ல. அண்ணனா? யாரு அது? அது என்னடி, ஏன் இப்படி நிலையுற? இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லு பாப்போம். கோயிலுக்கு தானே? அதான் இல்ல, இன்னைக்கு பேபிய பார்க்க வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா நான் இப்ப தனியா போகணுமா? ஏன்னா இதுக்கு ஒழுங்கா வீட்லயே பல்ல விளக்கிருக்கலாம்ல. இதெல்லாம் தேவையான? வீட்ல ஏற்கனவே பல்லு விளக்கிட்டேன்டா. பொண்ணுங்க கிட்ட நெருங்கி பேசும்போது இப்பெல்லாம் பண்ணணும்டா தம்பி. ஏய் தம்பி, நம்ம ரவீன கடையில போய் நல்லா டிஃபன் சாப்பிட்டோம். போயிட்டு வரேன். இவன் எங்க இருந்து டீ கிடைச்சா உனக்கு? அவன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. இவனை பாக்குறதுக்கு தான் இப்படி ரெடி ஆகி வந்தியா நீ? வாய் மூடு. எனக்கு இவனாவது இருக்கான், உனக்கு அது கூட இல்ல. பேபி, யார் அது? உன் ஃப்ரெண்டா? பேர் என்ன? உன் தங்கச்சியும் அப்படி பாக்காத.
என்ன பேபி இப்பெல்லாம் வெயில ரொம்ப சுத்துறியா? கலர் குறையுது. என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு என்ன பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். என்ன புதுசா கையெல்லாம் போடுற? கை போடுறது என்ன? முத்தமே கொடுப்பேன். அதுக்கு தான் ஃபுல்லா ரெடி ஆகி வந்திருக்கேன். அம்மே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத சரியா? தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்றேன். இப்போ பேசு எதுவா இருந்தாலும். இப்படி பேசுறதுக்கு நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? போன்லயே பேசியிருப்பேன்ல. அடிச்சது வலிக்குதா பேபி? அடிச்சா பின்ன வலிக்காதா? இங்க பாரு எப்படி வீங்கி இருக்குன்னு. ஆமாமா வீங்கிதான் போயிருக்கு. ஆனா உன் கலருக்கு அது சரியா தெரியல. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சீன் போடுறா. எனக்கு ஒருத்தன் கிடைக்காமையா போயிடுவான். அப்பா அவளுக்கு தெரியும் நான் யாருன்னு. ஒருத்தன் கிடைப்பான் தானே? நீ அவனை எனக்கு காட்டுவல்ல? ஹலோ. என்னங்க அளவெல்லாம் கரெக்டா இருக்கா? ஐயோ சாரிங்க, நம்பரை மாத்தி தெரியாம டயல் பண்ணிட்டேன். பரவாயில்லைங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா? வாய்ஸ் நல்லா இருக்குன்றான். ஒரு பொண்ணு பேசினா போதுமே. சரி கண்ணா, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சீக்கிரம் எனக்கு கணவனை கண்ணில் காட்டிடு. மாதவம்பா ஃபேஷன்ஸ் தங்களது புது கடைக்கு அன்போடு வரவேற்கிறது. சிறப்பு விழாக்கு அனைவரும் வருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். தூளிகொண்டா மெயின் ரோட்ல அமைஞ்சிருக்கு இந்த கடை. மாதவம்பா ஃபேஷன். எல்லாரும் வாங்க, துணி ஆகிட்டு போங்க. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் வாரு. ஏய், அந்த 12 நம்பர் ஸ்பேனரை கொஞ்சம் கொடு. அது பக்கத்துல பாருங்க. டேய், நமக்கு சொந்தமா இவ்ளோ மில்ஸ் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு புதுசா இந்த துணிக்கடை எதுக்குடா ஓபன் பண்ற? அங்கெல்லாம் அந்த பொண்ணு வராத. வாய மூடுறியா? எல்லாம் கேட்டுச்சு. எனக்கு இருக்கிற ஒரே பையன் நீ. நீ என்ன பண்ற, யார பாக்குறன்னு தெரியாமலாம் நான் ஒண்ணும் இல்ல. காதலிக்கணும்னா பொண்ணு அழகா இருந்தா மட்டும் போதும். கல்யாணம் பண்ணணும்னா அந்தஸ்து ரொம்ப முக்கியம். அண்ணா 199 ரீசார்ஜ் அண்ணா. நம்பர் சொல்லுப்பா. 90. அண்ணா 99 ரீசார்ஜ் கொஞ்சம் அர்ஜென்ட்னா. முதல்ல அவங்களுக்கு பண்ணிடுங்கண்ணா. நம்பர் சொல்லுமா. டேய், நீ காட்ஸ் தானே ஆடுற, செஸ் ஒன்றும் ஆடலையே. ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஏன்டா இவ்வளோ டைம் எடுக்கிற? என்னது? நேத்து உங்க பேச்சை கேட்டு வேக மாட்டி தான் 1500 ரூபா போச்சு. இன்னைக்கு அப்படிலாம் ஏமாற மாட்டேன். இந்த நாள் என்னோடது. இப்போ நீ காடை போட போறியா இல்லையா? கொஞ்சம் பொறுண்ணா, பார்த்து போடணும்ல. முரளி, அவனுக்கு பதிலா நீயாவது ஆடுறா. எனக்கு வராதுண்ணா. என்னடா நேத்து தெரியும்னா? சும்மா ஜோக் பண்ண. இவனுக்கு மட்டும் என்ன தெரிஞ்சா விளையாடுறானுங்க. ஒவ்வொரு காடையும் எண்ணி எண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பாரு, நான் மரியாதையா பேச இல்லைன்னா வரமாட்டேன். டேய், அப்படிலாம் முடிவெடுத்துறாத. ஏற்கனவே ஒரு கை குறையுது. புரிஞ்சா சரி. டேய், அவன் கார்டு போட்டுதான் என்ன எழுப்பு. என்னடா உங்க வீட்டுக்கு மேல ஒரு பொண்ணு புதுசா குடி வந்திருக்காமே. ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. நீ இதை ஆடுறதை விட்டுட்டு அந்த பொண்ணை உசார் பண்ணலாம்ல? டேய், பெரிய சைஸ் சாந்த, அந்த மாதிரி சிரிக்காத, கடுப்பாடுமே சொல்லிட்டேன். டேய் முரளி, இந்த கார்ட்ஸ் செட் ஆகுதுன்ற அந்த பொண்ணு கண்டிப்பா செட் ஆகும்டா. ட்ரை பண்ணி பாரு. அவன் பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டான்டா, கேட்பான். ஏன் அப்படி? நம்ம வீடியோ பார்த்து விழுவோம்ல, ஆனா தம்பி ரேடியோவை கேட்டு விழுவாரு. அந்த காலத்து ஆளையே மிஞ்சிட்டான். ஒருவேளை வீடியோ ஃபிளாப் ஆச்சுன்னா பார்க்காம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கேக் வந்துருச்சு. ஆமா, உனக்கு எதுக்கு கேமரா போன்? உங்களுக்கு பத்மா தெரியும்ல? பத்மாவா? சின்ன வயசுல மூக்குழிக்கிட்டே சுத்துவாளே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு செல்போன் ஷாப்புக்கு அவ தான் ரிப்பன் கட் பண்ணா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ, நான் தாங்க கால் பண்ணி அளவெல்லாம் சொன்னீங்களே. நான் தான் தெரியாம டயல் பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. மறுபடியும் அதுக்கு கால் பண்றீங்க? ஐயோ, அதுக்கு இல்லைங்க. நான் சொல்றது கொஞ்சம். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரும் இல்லப்பா, கஸ்டமர் கேர். டேய் வாடா, லேட்டா ஆகுது. டேய் எனக்கு ஒன்னு குடுடா டேய். வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க, நான் இன்னும் கேக்கே சாப்பிட முடியல. வாமா, கொஞ்சம் பூவா ஊட்டிக்க. தூக்கம் வந்துருச்சா கண்ணு? நான் என்னக்கா சொல்லிட்டு இருந்தேன்? பத்மா. பத்மா இவ்ளோ பாப்புலரா எப்படி ஆனா தெரியுமா? ரீல்ஸ் போட்டுதான். அப்படினா நீயும் ரீல்ஸ் போட போறியா? ஆமா. அவ யாரோ பாடின பாட்டுக்கு வெறும் லிப்சிங் பண்ணுவாக்கா. ஆனா நான் ஏன் சொந்த பாட்டை பாடுவேன். அவளை விட அதிகமா பாப்புலர் ஆவேன். ஆமா, எங்க அக்கா கோயா சேஷல். வாய முற்றி குரங்கு. அவன் உண்மையாவே நல்லா பாடுவா. நீ பாடுறி. இப்ப எதுக்குடி வேண்டாம்? நான் தான் பாடுன்னு சொல்றல. அக்கா அக்கா பாடுங்கா ப்ளீஸ் அக்கா. அக்கா அக்கா பாடுங்கா. பாடு சத்யா. சரி.
யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் பார்வை போத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தீட ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையும் ஆசை வைப்பதே அன்பு தொல்லையும் பாவம் ராதா. சாங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்க்கா? விடுகதை போட்டி தான். சரி. பிறக்கும் போது பெருசா இருக்கும், சாகும்போது சின்னதாயிடும். அது என்ன? என்னக்கா? கேண்டல். சத்யா, பாட்டுல மட்டும் இல்லடி, விடுகதையிலயும் நீ பெரிய ஆளுதான். அண்ணி, வேற ஏதாவது கேளுங்க. வெட்ட முடியும், சாப்பிட முடியாது. அது என்ன? காட்ஸ். காட்ஸ். கலக்குறடி நீ. சத்யா, நான் ஒரு விடுகதை கேக்குறேன், பதில் சொல்றியா? என்ன பாட்டி? பொம்பளைங்க எல்லாம் ஒன்னா கூடுற ஊருக்கு ஆம்பளை பேரு. படுகுழிக்கு கீழே எல்லா இனிப்பும் சந்திக்கிற இடத்துல தண்ணியில இருக்குமா உப்பு, அது என்னன்னு சொல்லு. என்னடா இது? ஊருக்குள்ள ஓடுவாரு கதைய சொல்லுது யாரு? கதைய சொல்லு ஆத்தோட நிலைய கேட்பது யாரு? காதோரோ கதைப்பாயோ வீசுகின்ற பூங்காத்தை போற திசைய சொல்லு. பூந்தோட்டம் பூத்திருக்கு அந்த பக்கம் செல்லு. சொல்வாயோ செல்வாயோ. கேட்ட விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சுதா டீச்சர்? கேட்ட உடனே சொல்லிட முடியுமா? கொஞ்சம் டைம் வேணும்பா. டீச்சரே யோசிச்சு சொல்லணும்னா எப்படி? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டியா அந்த விடுகதைக்கு? இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்ச நான் ஏன் இங்க வேலை பார்க்க போறேன்? இந்த பஞ்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சிடல. அதை இங்க எடுத்து கொடுங்க. ஆமாக்கா ஆமாக்கா. சொந்தம் எப்படியும் கேட்பார்ல, அப்ப கொடுக்கவே கூடாது. வாழ்வே சுகம்தான் என புரிய வச்சதாரு. மனம் மயங்கி மயங்கியதில் கிறங்கி கிறங்கியது ஊஞ்சலாடும் பொழுதெல்லாம் மழை தென்றலின் மனம் மயங்கி தவிக்குதே. இது என்ன புது கூத்தா? அக்கா, இதையும் கொஞ்சம் பண்ணி வைக்கா. அப்பா தான் பண்ண சொன்னாரு. அம்மா இங்க பாருமா, அக்கா அடிக்கிறா. நினைவு முழுதும் அம்மா போதும். அவன் இன்னும் வந்ததால் தானோ உறங்கும் பொழுதும் அவன் கனவில் வருவதேனோ. கொஞ்சம் சீக்கிரம் பாருப்பா. எவ்வளவு நேரம்? நேரத்துக்கு வந்துடா. பரவாயில்ல, வந்து டயரை கொடுத்துறேன். காலை பொழுதில் அவன் நினைவு வந்ததாலோ மனம் சிறுக சிறுக சிறுகடித்து பறக்கவான் வெளியில் மிதப்பதால் தானோ மனமேக தேறி சென்று அந்த நிலவை
ஒழுங்கா படி. படிக்காம சும்மா தூங்கிட்டு இருக்காத. ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒலி விடுங்க. டேய் எங்க அக்கா தான்டா முதல்ல உள்ள போனா. நான் இங்க உள்ள வந்து போட்டோ எடுத்தாதான் உங்க அக்கா இங்க வந்ததே மத்த எல்லாருக்கும் தெரியும். ஏன் அந்த கேமரால செல்ஃபிலாம் கிடையாதா? அக்கா நீங்க கட் பண்ணுங்க. மே தேவ தேவதத்த பிரதான் மைஸ்த்ரா ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து. முதல்ல விவசாயி, இப்ப ரைஸ் மில்லு, இப்ப புதுசா துணி கடை வேற. லட்சுமி தேவி எங்க பீரோவிலே வச்சு பூட்டிட்டீங்க. சரி, உங்க வீட்டுல சுபகாரி அப்புறம் நடத்த போறீங்க? அதுதாங்க நம்ம சின்னியோட கல்யாணத்தை சொல்றேன். கடை திறக்கிற மாதிரி இது ஈஸி இல்லல்ல. நமக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி கிடைக்கணும். சின்னி ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம். தேங்க்ஸ் சார். ஆமா சின்னி, பிரமாதமா இருக்கு. இந்த ரெண்டையும் நான் வாங்கி கவுண்டர்ல வாங்கிக்கோங்கம்மா. அக்கா அதை எடுங்க. டேய் கஸ்டமர்ஸையும் கொஞ்சம் போட்டோ எடுறா. எல்லாரையும் எடுத்துருவாங்க. எல்லாரையும் எடுத்து ஏன்டா காசு வேஸ்ட் பண்ற? யார் எடுக்கணும்னு சொல்றேன், பின்னாடி வா. அது நல்லா இருக்குல்ல? அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டுக்கல, அந்த மாதிரி தான். எனக்கு பிடிச்சிருக்கு. காசு ஆஃப் பண்ணிட்டல்ல. போட்டோ ஒழுங்கா வரும்ல? நீ எடுக்கறியா? இந்தா எடு. கோவப்படாத தங்கம். இது நல்லா இருக்குல்ல? 400 ரூபாங்க. இந்தாங்க. டிஸ்கவுண்ட்டுங்க. அம்மா காசு மக இப்படி தானம் பண்ணக்கூடாது. இவ்ளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா கடையை சீக்கிரம் மூடிட்டு போக வேண்டியதான். இப்பெல்லாம் யார் யாரு எங்கெங்க இருக்கணுங்கிறதையும் மறந்துடுறாங்க. 3000 ரூபாய்க்கு சாரிய விக்கிறவங்களுக்கும் 30 ரூபாய்க்கு பிளவுஸ விக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தெரியணும்ல? தெரியணும்க்கா, தெரியணும். சேலையோட விலை ஜாஸ்தியா இருந்தாலும் பிளவுஸ் போடாம யாரும் கட்ட மாட்டாங்க. இப்பெல்லாம் யார்கிட்டயும் ஒண்ணு இல்லாட்டியும் பேச்சுல ஒண்ணும் குறையில. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வழிய பாருங்க. நல்ல பணங்காசு இருக்கிற பையனா வருவான்னு காத்திருக்காதீங்க. அதெல்லாம் நடக்காது. நீ வாமா போலாம். என்னம்மா அது? என் வயித்தெரிச்சல்டா. என்ன சொல்லுங்க. என்னங்க கோவமா இருக்கீங்களா? வயத்தறிச்சலுங்க. என்ன ஆச்சுங்க? சின்னியோட அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பணம் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்களா? அவங்க கிட்ட மட்டும்தான் பணம் இருக்க மாதிரி. வயசான அளவுக்கு மெச்சூரிட்டி இல்ல. யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இந்த கோவத்தை அங்க காட்டாம என்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த கொடுப்பனை கிடைக்காது. அது இருக்கட்டும். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? சந்தோஷத்தை யார் கூட வேணா ஷேர் பண்ணலாம். ஆனா கோவத்தை நெருங்கினவங்க கிட்ட தான் காட்டுவேன்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படியா? சரி சரி. நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க? நீங்க கேட்ட விடுகதைக்கு பதில் அதாங்க. இது வரைக்கும் நீங்க 30 பதிலுக்கு மேல சொல்லிட்டீங்க. ஓ, அப்ப இதுவும் தப்பு தானா? பரவாயில்லங்க. இருந்தாலும் நான் ஹாப்பி தான். அது எப்படி? சரியான பதில சொன்னா மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ண வாய்ப்பு கிடைக்காதுல்ல. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஹேய் நாட்டி நவ்யா, ரீல்ஸ்ல ரொம்ப நாட்டியா இருக்க. இப்போ என்னம்மா ஓவரா பில்டப் பண்ற? என் ஃபேவரட் ரீல் இங்க பாருடா. எனக்கு வயசாகிற வரைக்கும் காத்திருக்காத, சரியா? இந்த டைம்ல பஸ்ல எதுவும் இல்லைங்க. நீங்க எங்கெங்க போகணும்? ஆட்டோ, இவ உன்னை கூப்பிட்டாளா? ஆட்டோக்காரங்க கூப்பிட்டு தான் வரணும்னு இல்லைங்க. நாங்களே கூட சவாரி கேட்கலாம். என்னடா அதுப்பா பேசுற? எவ்வளவு திமிரு இருக்குன்னு இறக்கி காட்டுமா? போலாமாங்க? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எப்போ ஆட்டோ வேணாலும் கால் பண்ணுங்க. பின்னாடி நம்பர் இருக்கு. ஓகே. நான் எப்பவுமே போய் ஸ்கூல்ல தான் ஹோம்வொர்க் எழுதுவேன். நீ எப்படி? நான் வீட்லயே எழுதிடுவேன். ஓ, இங்கதான். இங்க இருந்து காசு கொடுத்துட்டேன், கையில காசு. இங்க இருந்து எங்க வீடு பக்கம் தான். நான் போயிட்டு வரேன். பை. கொடுங்க, நான் வச்சிடுறேன் உள்ள. அண்ணா நீங்க காசு கொடுத்துருக்க, நான் கிளம்புறேன். ஏ திவ்யா, நில்றே. நில்லு சொல்றேன்ல. அம்மா, திவ்யா, அம்மா. ஓடிட்டே இருக்க. என்னம்மா? என்ன அடிக்க வராருமா?
என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அவ்வளவு அடிக்கிறீங்க? என்ன பண்றீங்க நீங்க? விட்டு அடிச்சிட்டே இருப்பீங்க போல இருக்கு. என்ன கேக்குற? அவளை கேளு. யாருடி அது? சைக்கிள்ல வந்து உன்னை டிராப் பண்ணது யாரு? இருங்க. சொல்டி. 10th கிளாஸ் படிக்கிற அண்ணாமா. எனக்கு கால் வலிக்குதுன்னு அவர் கொண்டு வந்து விட்டாருமா. இது தப்பு இல்லையா? யாரோ முன்ன பின்ன தெரியாத பையன் கூட நீ சைக்கிள் ஏறி வரலாமா? எனக்கும் சைக்கிள் வாங்கி தரணும் கேட்டுட்டே தானமா இருக்கேன். டெய்லியும் 10 கிலோமீட்டர் நடந்து கால்லாம் ரொம்ப வலிக்குதுமா. சைக்கிள் என்ன விலை இருக்குங்க? எவ்வளவா இருந்தாலும் யார்கிட்ட கேட்டு வாங்குறது? அம்மா என்னம்மா இது? அவளுக்கு சைக்கிள் வாங்க சொல்லி அப்பா கிட்ட கொடுங்க. இது நீ போன் வாங்குறதுக்காக சேர்த்து வச்ச பணம் தானேம்மா? அது இப்ப முக்கியம் இல்ல, நான் அப்புறம் கூட வாங்கிக்கிறேன். அப்பா எவ்வளவு சண்டை. இதுக்கு தான் நான் என்டிஆர் படமே பாக்குறது இல்ல. அடேங்கப்பா, மகேஷ் பாபு படத்துல மட்டும் ஃபைட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா என் ஹீரோ படத்துல ஸ்டோரிக்கு நடுவுல தான் ஃபைட் இருக்கும். ஆனா உங்க ஆள் படத்துல ஃபைட்டுக்கு நடுவுல தான் கதை இருக்கும். வாய மூடு. உனக்கு அவரோட டான்ஸ பார்த்து போறாம. போலீஸ் இருக்கு, உங்க ஷர்ட் போடுங்க. லைசென்ஸ் ஆர்சி புக் எல்லாம் எடு. ஏடிஎம் கார்டு வச்சிருக்கல? ஆர்சி புக் எங்கப்பா? சரி இறங்கி வா. என்ன இன்சூரன்ஸே கட்டாம இருக்கு? நிறுத்து கொடு. நிறுத்து. ஃபைன் கட்டணும் பரவாயில்லையா? யார் இது? பேசஞ்சரா? சிஸ்டர்ஸ் சார். இந்த டைம்ல எங்க போயிட்டு வரீங்க? செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வரேன் சார். பேப்பர்ஸ்லாம் இருக்கா? இருக்கு சார். கிளம்பு கிளம்பு. நிறுத்து. வரவா. ஹெல்மெட் எங்க? அந்த ஆள் பார்வைய பாத்தியா? அந்த மாதிரி எல்லாம் உன்னாலதான். இதுக்கு தான் செகண்ட் ஷோ வர மாட்டேன்னு சொன்னேன். இந்த டைம்ல பொண்ணுங்க வெளியில வந்தாவே இப்படிதான் பாப்பாங்க. இந்த நேரத்துல பொண்ணுங்க வெளியே வரக்கூடாதுன்னா அப்ப செகண்ட் ஷோ என்ன ஆம்பளைங்களுக்கு மட்டுமா? இதுல என்ன ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் எல்லாம்? நமக்கு பிடிக்கிறத நாம செய்யணும். நான் என்னடா பண்றேன்? பொண்ணுங்கெல்லாம் தங்கி இருக்காங்கல்ல, உங்க வீட்டுல பாத்ரூம் இல்லையா? எனக்கு பழக்கமாய் போயிடுச்சுப்பா. அக்கா அக்கா சீக்கிரம் வாக்கா. உனக்கு ஒண்ணு காட்டுறேன், சீக்கிரம் வாக்கா. எங்கடி கூட்டிட்டு வாக்கா, போற? காட்டுறேன். நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. என்ன தேய்ச்சிக்கிட்டே இருக்க? நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவு. என்னன்னு சொல்லுடி. என்ன வேலை செய்றாங்க? நீங்களும் கூட வாங்கக்கா. நீ எங்கடி போற? வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படி எங்கடி போற? உன் காலை உடைக்கிற இரு. பாத்தியா? சொல்ல சொல்ல போய்க்கிட்டே இருக்கு. ஆமா. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. ஏய் கொஞ்சம் பொறுமையா போங்க. பாக்க நல்லா இருக்குல்லக்கா? ஆமா ஆமா பரவாயில்ல. இவ்ளோ பெரிய சைஸ்ல போட்டோ போட்டா யாரா இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. என்னக்கா எங்க அக்காவை பார்த்து பொறாமையா? எனக்கு என்ன பொறாம? ஏய் சத்யா, நீ தான் இந்த பேனரை வைக்க சொன்னியா? அப்போ உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருடி. என்னடா இது? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களால பார்க்க முடியாதுல்ல, அதான் பேனர்ல காட்டிட்டேன். நீ கார் எடு. உங்க அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் சத்யா. உன்னை வேண்டான்னு தட்டி கழிக்க எங்ககிட்ட எந்த காரணமும் இல்லை. உங்க அம்மா உன் வார்த்தையை மீறி நடந்துக்க மாட்டாங்கன்னு சொல்லு, நாம பேசுவோம். நாங்கெல்லாம் இருக்கப்பட்டவங்க இல்லப்பா. நீ உண்மையாவே என் பொண்ணை நேசிச்சாலும் வழி என்னமோ என் பொண்ணு மேலதான் வரும். அப்படி பார்க்காத பேபி, எனக்கு வெக்கமா வருது. நான் பார்க்க கூட கூடாதுன்னா எதுக்கு இங்க வந்த? இப்ப எதுக்கு என்ன அப்படி பாக்குற? என்ன சாப்பிட போறியா என்ன? சொல்றா.
அதான் அண்ணா மவுத் ஸ்ப்ரே விட்டு போயிட்டா வேணாமா? ஸ்ப்ரே மட்டும் இல்ல, பல்லே வளர்க்காம வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ எங்க என்ன பக்கத்துல விடுறா. என்னாச்சு பேபி? நான் பக்கத்துல இருக்கும்போது நீ என்ன விட்டுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்க. பக்கத்துல நிக்கிறியா? 1 கிலோமீட்டர் தாண்டி அந்த பக்கம் இருக்க. பேபி ஏதாவது சொன்னியா என்ன? நான் என்ன சொல்றேன்னு கூட அவளுக்கு புரியல. இப்படி நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தானே தெரியல. எனக்கு பெட்ரோல் செலவு தான். ஓகே பேபி, நான் கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவ என்ன கடிச்சிருவா. நாம நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். சந்தோஷமா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கலாம். மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சந்தோஷமா? அப்படியே வச்சுக்கோ. பேபி அடுத்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா. நோ, இன்னும் எவ்வளவு நேரம்னா? ரொமான்ஸ் பண்ணி பண்ணி நேரம் போறதே தெரியல. ச்சே, நிலம புரியாம இவன் வேற. எவ்வளவு நேரம் டி? சாரி டி, உனக்குன்னு ஒருத்த வந்ததுக்கு அப்புறம் நீ இப்படிதான் இருப்ப. ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன். என்ன இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுதா? இதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். தப்பா சொன்னீங்கன்னா இனிமே நான் போனே எடுக்க மாட்டேன். ஹலோ, நான் முரளியோட தங்கச்சி பேசுறேன். எங்க அண்ணன் எப்பவுமே உங்களை பத்தியே தான் பேசுறாரு. எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. நான் தெரியாம தப்பா டயல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் அவருக்கு காலே பண்ணலங்க. நீங்க ஏன் கால் பண்ணல? நீங்க கால் பண்ணாலே அவன் சந்தோஷமாயிடுறான். எங்களுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம அவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் சொல்லாட்டியும் உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பத்மா, என் போனை கொஞ்சம் கொடுக்குறியா? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் ஃபோன் பண்ணேன்னு அவன் கிட்ட சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம். அவனுக்கு கால் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சரியா? என்னடி இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் வா. போன்ல யார் கூட பேசிட்டு இருந்த? இப்பெல்லாம் என்கிட்ட போனே கொடுக்க மாட்டேங்கிற. போன்ல எப்ப பாரு நீயே பேசிட்டு இருக்க. என்னடி மேட்டரா? கண்ணா, நீயே சொல்ல. நான் கால் பண்ணவா வேண்டாமா? நீ ஏன் இப்படி இருக்க? எல்லாத்துக்கும் சிரிக்கிற. என்னங்க மறுபடியும் ராங் நம்பரா? ஐயோ இல்லங்க, உங்களுக்கு தான் கால் பண்ணேன். அடேங்கப்பா, இன்னைக்கு மழை வரும் போல இருக்கே. சொல்லுங்க மிஸ்டர் முரளி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சது? நீங்க யாரு, என்ன பண்றீங்க, எல்லாமே தெரியும். சரி, எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க. ஹாஸ்பிடலுக்கா? ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, இது தெரியாதா? உங்க சிஸ்டர் இதெல்லாம் சொல்லலையே. ஓ, தங்கச்சிங்க கிட்ட பேசுனீங்களா? முரளி, ஒரு நிமிஷங்க. டாக்டர் என்ன 2 நாள் ஹாஸ்பிடல்ல இருக்க சொல்லிருக்காங்க. சரிங்க. பணம் பரவாயில்லைங்க, அப்புறம் கொடுங்க. ஏதாவது அவசரம்னா கூப்பிடுங்க. சரி. ஹலோ. என்னங்க, ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பீங்களா? அப்பப்ப கொடுப்பேன். வேற என்ன சொன்னாங்க? இவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்காதீங்க. ஏங்க, அதுக்குள்ள சப்போர்ட்டா? அதெல்லாம் இல்லைங்க. சரி, நான் போனை வைக்கிறேன். ஹலோ ஹலோ, மறுபடியும் எப்ப கால் பண்ணுவீங்க? எப்ப தோணுதோ அப்ப. அதான் எப்ப தோணும்னு. எப்ப தோணுதோ நான் அப்ப கால் பண்றேன். இப்ப வைக்கிறேன். எப்பவும் நான் தான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். நீங்க பண்ணீங்கன்றதே நம்ப முடியல. அதுவும் அத்தி பூத்த மாதிரி இல்ல. கட் பண்ணவே மனசு வரல. இன்னொரு தடவை கால் பண்ணணும்னா இந்த காலை முதல்ல கட் பண்ணணும்ல. அம்மாடி எனக்குள்ள ரெக்க முளைக்குது, என்ன பண்ணதுன்னு தெரியல. சம்பந்தி பூ கூட மஞ்ச குளிக்குது, இது என்ன புதிர்ன்னு புரியல. என்னத்த சொல்லைய மனசு கூட உன்னை சுத்தி சுத்தி வந்து வண்டாடுதே. செவ்வந்தி பூவுக்கும் மோகம் சேவக்குது, இதுக்கு என்ன காரணம் புரியல. அண்ணன் தண்ணி கேட்காம நெஞ்சு குழி வத்திக்குதே. எங்கூட நீ
எங்கும் இன்று பூவானதே. அம்மாடி எனக்குள்ள இருக்க முளைக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியல சம்பந்தி பூ கூட மஞ்ச குளிக்குது இது என்ன புதிர்னு புரியல என்னத்த சொல்ல என் மனசு கூட உன்னை சுத்தி சுத்தி வந்து வண்டாடுதே. செவ்வந்தி பூவுக்கு மோகம் சேவக்குது இதுக்கு என்ன காரணம் புரியல. அங்க பாரு, அந்த பக்கம், அங்க பாரு. தூளை கொடுங்க. முரளி நான் Facebookல இருக்கேனா இல்லையான்னு எதுக்கு செக் பண்றீங்க? உங்களை பார்க்கலாம் தான். பார்க்கணுமா? ஒரு தடவை பார்க்கணும், பேசணும். ஓடி ஓடி வருமே என் உசுரந்தா ஏ கனவிலுமே உன் பேரை தான் சொல்லுவதென்ன. கண்ட கனசு நசமானசமாகத்தான் அது இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? என் போன்ல வாட்ஸ்அப்லாம் இருக்காது. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஒரு கேமரா ஃபோன் வாங்கலாம்ல, இப்பதான் சீப்பா கிடைக்குது. ஆமா வாங்கணும். எவ்வளவுங்க? 7500 ரூபாய். எனக்குள்ள இருக்க முளைக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியல சம்பந்தி பூ கூட மஞ்ச குளிக்குது இது என்ன புதிர்னு புரியல என்னடி டெய்லி கால் பண்ணிட்டு இருக்கானா? அவனோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வாய்ஸ்ல என்ன இருக்கும்? அளவு ஜாக்கெட் உள்ள வச்சிருக்கீங்க. அத்தை, இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டிசைன் நல்லா இருந்தாலும் என் வயசுக்கு நல்லா இருக்காதுல்லம்மா. அண்ணன் தண்ணி கேட்காம நெஞ்சு குழி வத்திக்குதே. என் கூட நீ இருந்தா பாதை எங்கும் இன்று பூவானதே. அம்மாடி எனக்குள்ள இருக்க முளைக்குது என்ன பண்ணுதுன்னு தெரியல சம்பந்தி பூ கூட மஞ்ச குளிக்குது இது என்ன புதிர்னு புரியல என்னத்த சொல்ல என் மனசு கூட உன்னை சுத்தி சுத்தி வந்து வண்டாடுதே. செவ்வந்தி பூவுக்கு மோகம் சேவக்குது இதுக்கு என்ன காரணம் புரியல. எங்க ஊர்ல ஒரு திருவிழா வரப்போகுது, நீங்க வரீங்களா? திருவிழாவுக்காக இல்ல, ஆனா உங்களை பார்க்க கண்டிப்பா வரேன். அண்ணா சீக்கிரம் கொஞ்சம் உள்ள வாங்கண்ணா. அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும். அம்மா அண்ணா அண்ணா கொஞ்சம் வேகமா போகணும். தயவு செஞ்சு சீக்கிரமா போகணும். ஹலோ, இன்னும் தூங்கலையாங்க? சாரி, அங்கதான் வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நடுவுல ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ்ல லாக் ஆயிட்டேன். உங்களை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேங்க. உங்களுக்கு நான் முக்கியம் இல்லைல்ல? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அம்மா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு மெசேஜ் அனுப்புனீங்க, என்ன விஷயங்க? அது காலையில உங்ககிட்ட சொல்றேன். ம் சரி. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு கல்யாணம்னு பேசுறாங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லவும் முடியல. எங்க அப்பாவை மீறி பேச முடியாது. சத்யா, எதுக்குங்க பயப்படுறீங்க? தைரியமா போய் உட்காருங்க. பொண்ணு பார்க்க தானே வராங்க. கடையில அந்த அளவுக்கு மோசமா பேசிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன தெரியும், நாயுடு தான் அவங்க வராங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதோ அவங்க வந்துட்டாங்க. நான் பாருங்க எப்படி இருக்கேன். அதுக்குள்ள வந்துட்டாங்களா? வணக்கங்க. வணக்கம்மா. உள்ள வாங்க. சத்யா, நீ ரெடி ஆயிட்டியா? டீ போட்டியா? போட்டுட்டு இருக்கேங்க. அவங்க முகத்தை பார்த்தா அவங்களுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு. நம்ம பொண்ணு பேரு கேட்டோன்னே அவர் முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? இதுக்கு மேல என்னடி வேணும்? சத்யாக்கும் ஜின்னிக்கும் நடுவுல ஏதாவது இருக்குமா என்ன? ஏதோ ஒண்ணு நாம எதுவும் தெரியாத மாதிரி காட்டிப்போம். எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க மில்லுல கூலி வேலை இருக்கு. உங்க வீடு பக்கத்துல இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லலாம்னு வந்தேன்.
கூலி எவ்வளவோ கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு செலவு பண்ண பணத்தை எடுக்கவே உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ? நான் மில்லுக்கு வரலன்னா உங்க வேலைலாம் ஒன்றும் நிக்காது. நீங்க வேலை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் குடும்பம் எப்பவும் போல இருக்கும். எங்க கல்யாணம் வரைக்கும் போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்னடி பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம்லாம் இல்ல, காதல். பார்க்காம அப்படி என்ன காதல்? உனக்கு புரியுதோ புரியலையோ, இதுக்கு பேர் பைத்தியம். ஆ. உங்களை பார்த்ததும் பயந்து ஓடிட்டாங்கன்னா நீங்க என்ன அவ்வளவு மோசமா இருப்பீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கிராமத்துல என்னோட போட்டோ வச்சு பேனரே வச்சிருக்காங்க தெரியுமா? அப்படியா? உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருப்பீங்களா? இல்ல, எத்து பல்லு, கோண மூக்கு இதெல்லாம் சரி பண்ற ப்ராடக்ட்ஸ் விற்க என்னோட போட்டோ வச்சிருக்காங்க. ரீல் விடாதீங்க. அழகா இருப்பீங்கன்னு தெரியுது, ஒரு போட்டோ அனுப்பலாம்ல. நான் தான் உங்களை நேரா பாத்துக்க சொன்னல, உங்களுக்கு தான் சோஷியல் சர்வீஸ் இருக்கு. சரி, அடுத்த முறை கண்டிப்பா நான் வரேன். எங்க வரணும்னு சொல்லுங்க. நீங்க வர வேண்டாம், நானே அங்க வரேன். இந்த சம்பந்தம் நின்னு போயிடுச்சுன்னா நான் கிருஷ்ணர் கோவிலுக்கு வரேன்னு வேண்டுதல் வச்சிருந்தேன். சரி, இது மட்டும் சொல்லுங்களேன். அந்த சின்ன கிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு, அவனை எதுக்கு வேண்டான்றீங்க? உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க. அவன்கிட்ட என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்க கூட இருக்கணும்னு தான் ஆசை. என்ன அவ்வளவு பிடிக்குமா? உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு பிடிக்கும். சரி, வைசாக் எப்போ வரீங்க? கூடிய சீக்கிரமே வரேன். என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்னங்க, நீங்க பீச்சை பார்த்தது இல்லையா? எப்பவோ சின்ன வயசுல பாத்திருக்கேன். எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் நீங்க என்ன முட்டாளா? நான் தான் ஏற்கனவே சொன்னல. சரி, நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன். சவாரி வந்திருக்க. என்னங்க கோவம் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, நான் தூங்குறதுக்கு முன்னாடி கால் பண்றேன். சரி, என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல? பீச் மட்டும் இல்லைங்க, சிட்டி மொத்தத்தையும் காட்டுறேன். சரியா? சத்யா, சத்யா. அதோ வரமா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். ஹலோ ஹலோ சத்யா. ஹலோ பாய். சத்யா. அந்த பொண்ணை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணதுனால சாப்பிடாம உண்ணாவிரதம் இருப்பியோன்னு நினைச்சேன். புது அரிசியா? நம்ம மில்லுல இருந்து வந்ததுதான். அம்மா, ம்? நமக்குன்னு பெரிய வீடு, மில்லு, விவசாய நிலம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்காமா? என்ன கேள்விடா இது? எல்லாம் உனக்காக தானே. நீ எப்பவும் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா என்னோட சந்தோஷம் இதுல எல்லாம் கிடையாதுமா. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, சத்யா. உங்களுக்கு சத்யா வேண்டாம்னா எனக்கும் வேண்டாமா. ஆனா அவ இல்லைன்னா என்னால எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க அக்கா மறுபடியும் வார்த்தை மாற மாட்டாங்களே? அவங்க கடுகடுன்னு பேசினாலும் வார்த்தை விட்டுட்டாங்கன்னா என்னைக்கும் மாறவே மாட்டாங்க. அப்படின்னா சரிங்க. உண்மையிலேயே உங்க பொண்ணு ஒரு அதிர்ஷ்டக்காரி தான். போங்க, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. வரேன். என் தங்கமே, நான் உண்மையிலேயே சொல்றேன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உனக்கு இவ்ளோ பெரிய சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இன்னில இருந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹலோ சத்யா, லைன்ல இருக்கீங்களா? ஏங்க அமைதியா இருக்கீங்க? சின்னி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டான். அவங்க என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன யார் கேட்டா? எல்லாம் அவங்க முடிவுதான். முரளி, நம்ம சீக்கிரம் சந்திக்கணும், நமக்கு டைம் இல்ல. எங்க சந்திக்கலாம்? நீங்க கொஞ்சம் வரியா? அங்க நம்மள யாராவது பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிடும்ல. ஏதாவது பண்ணுங்க முரளி. சரி, நீ எதுக்கும் பயப்படாத. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். நான் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு கால் பண்றேன். சரியா? சரி. நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிரியா? பழைய வேலை ஒண்ணு முடிய போகுது. இந்தா இதை வச்சுக்க. சரி. 2000 அட்வான்ஸ். டபுள் கோட்டிங் அடிச்சு விடு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
பொண்ணுங்கெல்லாம் தனியா ஆட்டோல போறதுக்கே பயப்படுற காலம் இது. ஆனா முகம் கூட தெரியாத ஒரு ஆட்டோக்காரன் கூட போய் வாழணும்னு முடிவு பண்ணிருக்க. பேசாம அவன் நம்பரை டெலீட் பண்ணிடு. சின்னி தான் உனக்கு சரியானவன். உன்னை நல்லா பாத்துப்பான். நான் அவனை விரும்புறேன்டி. உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு. ஆமா, பைத்தியம் தான். இப்பெல்லாம் அவன் குரலை கேட்கலன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. சத்யா, சொன்னா கேளு, வேணாம். ஒரு போன் அடிச்சு சொன்னா போதாதா? நேர்ல தான் போய் கூப்பிடணுமா? நம்ம சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் தான் பண்ணுவியா என்ன? ஏங்க, நிச்சயதார்த்தம் தானே, கல்யாணத்தப்ப நேர்ல போய் கூப்பிட்டா போதும்ல. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பசங்க எங்க ரெடி ஆயிட்டாங்களா? ஆ. சத்யா, சத்யா. அப்பா, நான் ரெடியா இருக்கேன்ப்பா. எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீங்க போயிட்டு வாங்க. திவ்யா, நீ உன் அக்கா கூடயே இருமா. அம்மா, நானும் உங்க கூட வரேம்மா. ப்ளீஸ்மா, சிட்டியை பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. ப்ளீஸ்மா. அவளை கூட்டிட்டு போங்கப்பா. எனக்கு துணையா லக்ஷ்மி இருப்பா. அப்ப சரிம்மா, ஜாக்கிரதையா இரு. நாங்க நாளான்னைக்கு வந்துருவோம், சரியா? சரி, போலாம். வாங்க வாங்க. கிச்சன்ல தயிர் வச்சிருக்கேன், மோர் பண்ணி குடிச்சிரு. மருமகன் கிட்ட சொன்னா ஒரு காரே வச்சு கொடுத்துருப்பாருல. இன்னும் கல்யாணமே நிச்சயமாகல, அதுக்குள்ள உனக்கு காரு கனவா? பேசாம போடி. நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. நான் பயப்படுறதே எனக்கு தான் தெரியும். இருங்க, லக்ஷ்மி வந்துட்டான், நான் அப்புறம் பேசுறேன். சரி வா, சாப்பிடலாம். உனக்கு ஊர்க்கா வேணுமா? உன்னதான் ஊர்க்கா வேணுமா? வேண்டாம். இந்தா, இதை எடுத்துக்கோ. நான் வைசாக்குக்கு போறேன். வைசாக்கா? எதுக்கு? முரளிய பாக்குறதுக்கு. அம்மா கேட்டா என்னடி சொல்லி சமாளிக்கிறதா? வேண்டாண்டி, நான் சொல்றத கேளு. சத்யா. ஹலோ சத்யா. சத்யா, கரண்ட் வேற போயிடுச்சு. எனக்கு பயமா இருக்குடி. எனக்கு டென்ஷன்ல தூக்கமே வர மாட்டேங்குது. காலையில கரெக்டா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவ தானே? கண்டிப்பா வரேன். 5:30 மணிக்கு முதல் பஸ், நான் அதுல வரேன். சத்யா, வந்து தூங்குடி. காலையில போகணும்னு சொன்னல. சரி, காலையில பார்க்கலாம். குட் நைட். சரி, ஓகே, பை. நான் சொன்னது கேட்டுச்சா? வந்து படு, வா. முதல் முறையா ஒரு பையனை பார்க்க போறேன். இந்த ட்ரெஸ் ஓகே தானே? நான் உன்கிட்ட ரொம்ப சீக்கிரமா கேக்குறேன் தான். ஆனா எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும்ல. நான் வர வரைக்கும் புஜ்ஜிய பத்திரமா பாத்துக்கோ. ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன். நீ வந்துட்டு இருக்கியா? ஹலோ, நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணும் கேட்கல. இங்க பயங்கரமா மழை பெய்யுது. எனக்கும் எதுவும் கேட்கல. நான் அங்க வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். ஹலோ, நான் திரும்ப கூப்பிடுறேன், இரு. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி மழை பெய்யுது. நீ அங்க ரீச் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணு. ரைட் ரைட். சில்லறை இறங்கும்போது வாங்கிக்கோயா. டிக்கெட். வேடிக்கை பார்த்தது போதும். எங்கம்மா போனோம்? வைசாக் ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணா. வைசாக். இந்த 500க்கு பஸ்ல சில்லறை கிடைக்காது. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வாங்கிக்கோமா. டிக்கெட்டுக்கு பின்னாடி ஆட்டோகிராஃப் போடுறேன். இறந்ததுக்கு அப்புறம் காட்டி வாங்கிக்க. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்மா. இந்தமா, நீ தூத்துக்கோட்டையில தானே ஏறின? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கே என் பணம் எனக்கு வேணும். மாமா, காசு கொடுத்துட்டு போமா.
ஹலோ முரளி, எங்க போயிருந்த? ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். நீ இப்ப எங்க இருக்க? நீ வைசாக்கு வந்துட்டியா இல்லையா? ஏன் ஏதோ பேச மாட்டற? நான் லேடிஸ் டாய்லெட் உள்ள இருக்கேன். வெளிய வாமா. யாரது உள்ள? வெளிய வான்னு சொல்றேன்ல. எவ்வளவு நேரமா உள்ள இருப்ப? சீக்கிரம் வாமா. எவ்வளவு நேரமா உள்ள இருப்ப? வெளிய வாமா. சீக்கிரம் வான்னு. நீ வரியா? கால் கட் பண்ணாத, லைன்ல இரு. நான் வெளிய வந்துறேன். நான் yellow கலர் சுடிதார் போட்டுருக்கேன். உன்கிட்ட தான்மா சொல்றேன். வெளிய வா. வெளிய வான்னு சொல்றேன்ல. இரு, நான் வரேன். முரளி, நீ போன்ல எதுவும் பேசாததுனால நான் ரொம்ப பயந்துட்டேன். ரொம்ப தாகமா இருக்கு. நம்ம இந்த பூமி விஷயமா தான் நான் வக்கீல பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, அவர் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காரா? ஆமா, யோ, ரெண்டு தண்ணி போட்டு குடியா. சொன்னாரு. சரி, நான் எவ்வளவு நேரம் உள்ள உட்கார்ந்து இந்தாப்பா, ஒரு டீயை 40 ரூபா போட்டு கொடு. என்ன கடைக்கு வந்திருக்கேன். கூலிங் இல்லையா? கூலிங்கா? இரு, அவர் வந்ததுமே அவர்கிட்ட நான் தெளிவா பேசி முடிச்சிட்டு சீக்கிரம் குடியா. இல்ல இந்தாப்பா. எப்படி சித்தப்பா விட்டு கொடுக்க முடியும்? இதை விட கூலிங் இல்லையானே? இல்ல, ராத்திரி இருந்து கரண்ட் இல்ல. அப்படி இல்லனா எதுக்கு விக்கிற? இத பாரு தம்பி, நீ பொருள் வாங்க போ. ஆனா மரியாதை இல்லாம பேசாத. மரியாதைடா. மரியாதை உனக்கு. வச்சுக்க மரியாதையா. டேய், என்ன பொருளை தூக்கி போற? நீ என்ன பெரிய ரோடியா? ஏய், நான் ரொம்ப அதிகமா பேசுறேன். என்ன அடிக்கிறியா? ஏன் கடைக்கு வந்து என்ன அடிக்கிறியா? என்ன பண்ற? கேளட்டு நாயே. அடியாத்தி. ஏய், பேசிக்கலாம். ஏய், கேல கொண்டு வா. ஏய். ஏய், நித்ரா. கடைக்கு ஆஃப் பண்ணுடா. ஏய், என்னடா? ஏய், என்னடா? ஏய், யாரா நீ? ஏய். என்ன ஆர்கே, எதுவும் பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். ஒண்ணும் இல்லையா? இல்ல. வண்டி அடியா. என்ன ஆர்கே இதெல்லாம்? அவனை விட நீ தான் நிறைய பாட்டில் உடைச்சிருக்க. உன் மண்டையை நான் இப்போ உடைக்கணுமா? என்ன கடையை நடத்துறேன்? கூலியம் கொடுக்கணும் உனக்கு தெரியாதே? என்ன ராஜுன்னு எப்படி இருக்கீங்க? ஓ, ஆர்கேவா? என்ன எப்போ வந்திருக்க? எனக்கு எங்க நேரம் காலம்லாம் இருக்கு. சோடா பாட்டில தூக்கி எறிஞ்சு கேங் லீடர் படத்தையே காட்டினியாம ஊரெல்லாம் உன் கதையை தான் பேசிட்டு இருக்காங்க. சிம்மாவுக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறப்பா. அந்த ஆள் அவ்வளவு நல்லவன் கிடையாது. வேலை கிடைச்சதும் கொடுத்துட்றேன். ஜாக்கிரதப்பா, தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாத. அண்ணா எனக்கு இதுண்ணா. அண்ணா மறுபடியும் மொத்தத்தையும் ஆட்டையை போட்டான். எல்லாம் போச்சு. இதுக்கு மேல கட்டுறது கூட காசு இல்லையே. என்னத்தை சம்பாதிக்கிறது? எல்லாம் போச்சு. உன்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா? இரியா திருப்பிடாதயா. ஒரு நிமிஷம் இரியா. இது போதுமா? எவ்வளவு இருக்கா கூடுறா. அண்ணா இந்தாண்ணா 20 மெகா ஸ்டார் மேல. பாத்து
ஜாகிரதை விளையாடு. டேய் பார்த்து தான்டா விளையாடுறேன். இந்தாண்ணா மெகா ஸ்டார் மேல வைனா. யாரு கடிது யார் கை கடிதுன்னு பார்க்கலாமா? 20 ரூபா பவர் ஸ்டார் மேல அடிக்க போகுது. எடுத்துக்க இது போலீஸா? சம்பாதிக்க விட மாட்டாங்களே. ஓடுடா. போலீஸ் கிட்ட மாட்டினா மொத்தமும் போயிட்டு விட்டுனா விடுன்னு சொல்றேன். என்ன இருக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சூதாட்டம் ஆடுறானுங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. யாருக்கே இங்க எப்படா வந்த? தேவையில்லாம எதுக்கடா பிரச்சனைகளா போயிட்டு இருக்க? ராத்திரி என்ன புல் மப்பா? என்னை விட நல்லா வாழறடா. என்ன வேணாலும் கிடைக்குது உனக்கு. 2000 ரூபா இருக்குமா? என்கிட்ட இது 1000 ரூபா. சல்லி காசு இல்ல. 3 கடலை தான் நேற்று நைட் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே. ஏன் கோவிந்தா 1469 வெளியில் கொடுத்துட்ற. ஒரு 500 ரூபா இருந்தாச்சும் கொடுங்க. இருந்தா நீ கேட்கறப்ப கொடுக்க மாட்டேனா? நீ சாயந்தரத்துக்குள்ள அதை தேர்த்து வைக்கிறேன், நீ வா. ஒரு சிகரெட் ஆச்சும் இருக்கா? காலங்காத்தால இவன் எங்க வந்தான்? ஏய் இரா வரேன். என்னடா வந்துட்டியா? நேத்தெல்லாம் எங்கடா போயிருந்த? உங்க அம்மா எவ்வளவு கவலைப்பட்டு இருக்காங்க தெரியுமா? நேத்து யார்கிட்டயோ போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருந்த எப்படிடா? அந்த பொண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் பார்த்துட்டு இருக்காங்களாம். நீ இப்படியே சண்டை போட்டுட்டே இரு, அவளை வேற யாருக்காவது தான் கட்டி கொடுக்க போறாங்க. நீ படிச்ச படிப்புக்கெல்லாம் நீ நினைக்கிற வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஏதோ கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு நல்லா இருடா. என்னடா நான் சொன்னது மண்டையில ஏறிச்சா? ஒரு வேலையும் உருப்படியா செய்யறதுல, ஆனா திமிருக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஏன்டா உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இவங்க இருக்கிற இடத்துல இருப்ப. டேய் அது என் அம்மாடா. இது கேம்ல ஜெயிச்சியா? 500 ரூபா ஜெயிச்சேன். 500 ரூபா தானே? 50 ரூபாய்க்கு இதுவே அதிகம். சரி கொடு. ராத்திரியே சரக்கடிச்சு காலி பண்ணிட்டேன். டேய் இருடா நானும் வரேன். அது இருக்கட்டும், இன்டர்வியூ போனியே என்னாச்சு? வேலையெல்லாம் கிடைச்சது. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். அது ஏன்டா? 20000 ரூபாய்க்கு யார் வேலை பார்ப்பா? எனக்கு மாசம் பெரிய சம்பளம் வேணும். ஏய் இதுவே நல்ல சம்பளம் தானடா. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கே அந்த சம்பளம் இல்ல. 2 நாளைக்கு வேலை பார்த்தா 2 லட்சம் ரூபா கிடைக்கும் தெரியுமா? 2 லட்சமா? என்ன வேலைடா? செயின் ஸ்நாச்சிங். அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்லடா. பணம் வருதுன்னா எது வேணாலும் செய்யலாம், தப்பே இல்லை. யாருக்கே தம்மு? நீ போய் உன் வேலையை பாடுறா. ஏய் பஸ் நிறுத்து. என்னம்மா இது தினமும் இதே தலைவலியா போச்சு? கொஞ்சம் கீழே தான் இறங்கி பாரேன். வண்டியில இரு. நான் வரல. உன் வேலை என்னமோ அதை பாரு. எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. அதான் வேலை வேணாம்னு சொல்லி வந்துட்டல. அப்புறம் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சரி எனக்கு ஒரு 500 ரூபா கொடு, வண்டிக்கு பெட்ரோல் போடணும். என்கிட்ட பணம் இல்ல. காலேஜ்ல இருக்கும்போது எவ்வளவு நல்லவனா இருந்த, இப்ப ஏன் இப்படி ஆயிட்ட? Good morning, teacher. Good morning. இங்க எதுக்கு வந்த? நான் தான் சொன்னேனே பணம் வேணும்னு. என்கிட்ட இல்லன்னு சொல்றேன்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? கையை விடு.
ஆர்கே குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, கைய விடு. பார்த்து எல்லாரும் கத்துக்கிட்டோம். என் கைய விடு ஆர்கே. கொஞ்சம் வெயிட் போட்ட போல இருக்கு, வரவே மாட்டேங்குது. ஏய், ஃபோர்ஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்றியா? அசிங்கமா இல்ல? வேற என்ன பண்றது? காலேஜ்ல இருக்கும்போது நீயும் இப்படி எல்லாம் இல்ல. என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துட்டு இருந்த. நீ சீக்கிரமா ஏதாவது வேலைக்கு சேர்ந்து என்ன பொண்ணு கேட்க வரலன்னா எங்க அப்பா என்ன வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருவாரு. அப்புறம் உன் இஷ்டம். நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. நமக்கு உதவியா இருப்பான்னு மட்டும் பாரு. சீ. ஆர்கே போலாமா? எவ்வளவு வந்துச்சு? 2000 ரூபா. பொண்ணுங்க கூட பேரம் பேசி நிறைய காசு வாங்குவாங்க. ஏன்னா கொஞ்சம் ஊத்துறா. காலையில காசு இல்லைன்னு சொன்னா சாயந்தரம் பாட்டு வைக்கிற. சூப்பரா தம்பி. சொல்லு. நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, உனக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டியா? உன்ன மாதிரி தான் அவங்களும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வி தான் கேட்பாங்க. அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணுமா? நீ என்ன குடிச்சிட்டா இருக்க? ஏன் கம்பெனி கொடுக்க போறியா? இந்த வாட்டி மட்டும் இந்த வேலை கிடைக்கல, உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இந்த டீச்சரை ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டம்பா. அதுக்கு தான் பிராண்டை மாத்த சொன்னேன். டேய், அவன் சொன்னது அந்த பொண்ணை பத்தி. ராஜசேகர், ஹலோ. என்னாச்சு? வேலை கிடைச்சதா? கிடைச்சது. சாயங்காலம் சேலரி தரேன்னாங்க, வந்து வாங்கிக்கோ. அப்புறம் என்னாச்சு? காலை கட் பண்ணு, இன்டர்வியூ முடிச்சு ஃபோன் பண்றேன். ஹலோ. என்ன சார், கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல, உன் தங்கச்சி. ராமகிருஷ்ணா, ராஜசேகர் தானே? ஆமா சார். இன்டர்வியூ நல்லா போச்சா? நல்லா போச்சு. சரி வா. என்னப்பா உள்ள வர்றப்ப கேட்டு வரணும்னு தெரியாதா? சாரி, நான் வேணா வெளியே போயிட்டு மறுபடியும் வருவா. ஓ, நாட் பேட். நக்கல் உனக்கு நாக்குல டான்ஸ் ஆடுது. வேலை இல்லாதவன் அப்படிதான் சார். ஆஹா, உன்னோட குவாலிஃபிகேஷன் ஆல்சோ நாட் பேட். அப்புறம் ஏன் இது வரைக்கும் உனக்கு வேலை கிடைக்கல? கிடைச்சது சார், சேலரி பத்தாம வேணாம்னு சொல்லிட்டேன். இங்க நல்லா உனக்கு சேலரி கிடைக்கும், அதனால தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது. அவ்வளோ பேருக்கு மத்தியில உனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு வைய, நீங்க எனக்கு ஏதாவது கொடுத்தா தனியா அது நடக்கும். என்ன கொடுக்கணும் சார்? எதுக்கு கோவப்படுறீங்க பிரதர்? மேட்ரு என்னன்னு புரியுதுல்ல. மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா 4 லட்சம் ரூபாய் போட்டு தானே சார் ஆகணும். சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபீல்ட்ல வேலை கிடைக்கிறதுக்கு கியூல நிப்பாங்க. ஜாயின் பண்ணா லைஃப் செட்டில் தான், திரும்பி பார்க்கவே வேண்டாம். அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு எப்ப வேணா எனக்கு கால் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இன்னொரு சிகரெட் இருக்கா பிரதர்? இதான் லாஸ்ட். கட்டா போட்டுக்கலாமா? நீங்களும் இன்டர்வியூக்கு தான் வந்தீங்களா? ஆமா ப்ரோ. உங்ககிட்டயும் காசு கேட்டாங்களா? அதை விட மோசம் பிரதர். அழகான பொண்ணுங்க ஏதாவது இருந்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க சொல்றானுங்க. பொண்ணு ஓகேனா வேலை ரெடின்றானுங்க. உண்மையாவா? வேலைக்காக யாராவது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்களா பிரதர்? ஒரு சிலது வேணும்னா சிலது பண்ணி தான் ஆகணும். ஏய், தூக்கி போட போற 18 ரூபாய் அது என்கிட்ட கொடு. என்னடா வேலை கிடைச்சதா? இல்லடா, 4 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் வேலை தருவாங்களா? இல்லைன்னா பொண்ணை ஏதாச்சும் கூட்டி கொடுக்கணுமா? அவ்வளோ பணம் கட்ட முடியாது. என்ன பண்ண போற? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல வேலை தாண்டா இது, செட்டில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு வேலை பண்றா, பேசாம செய்தன பாரு. அவர் தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கரெக்ட். சரி. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்போது பிஸியாக உள்ளார். புடி புடி
என்னையா அடிக்கிறீங்க? என்ன பிடிங்க. ஹலோ. என்னோட போன் அண்ணா என் போன் அங்க விழுந்துருச்சுண்ணே. அண்ணா என்ன பிடிக்கணும். அண்ணா என் போனு கீழே விழுந்துருச்சுண்ணே. போன குடுற. என்னாச்சு ப்ரோ? என் போனை காணும் ப்ரோ. ப்ரோ நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? ஹலோ முரளி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏம்மா, வெளிய வாம்மா. யாரது உள்ள? எவ்வளவு நேரமா உள்ள இருப்ப? எவ்வளவு நேரமா உள்ள இருப்ப? வெளிய வாம்மா. சீக்கிரம் வான்னு சொல்றேன்ல. முரளி, நான் பேசுறது கேக்குதா? இரு வர. முரளி, நீ போன் எடுத்து பேசாததுனால நான் ரொம்ப பயந்துட்டேன். தாகமா இருக்கு. சீக்கிரம் என்ட்ரி மார்க் பண்ணுங்க சார். சர்வர் டவுனா இருக்கு. எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருங்க. அரக்குல இருந்து வந்த முதல் பஸ் வந்துருச்சு. வந்துடுச்சு. அந்த பஸ் கனெக்டர் நான் தான். என்னாச்சு? ஏதாவது தொலைச்சிட்டியா என்ன? இல்லண்ணே, தூதிகொண்டால இருந்து ஒரு பொண்ணு வந்தா. 19-20 வயசு இருக்கும். வெள்ளையா இருக்குமே அந்த பொண்ணு தானே? இப்பதான் அந்த பக்கம் போட்டதை பார்த்தனேப்பா. ஃபோன் பண்ணு. ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுண்ணா. இந்தா இதுல இருந்து ஃபோன் பண்ணு. அவ நம்பர் தெரியாது. முக்கியமான நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி தம்பி? ஒரு வாட்டி என் நம்பருக்கு ட்ரை பண்ணி பாரு. கொஞ்சம் முன்னாடி இங்க தான் பார்த்தேன். அம்மா ஃபோன் கனெக்ட் ஆச்சா இல்லையா? இல்ல நான் இவ்வளவு நேரம் ரிங் ஆச்சு, இப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எவனாவது ஆட்டைய போட்டுருப்பான். சரி வா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். அந்த பொண்ணோட ட்ரெஸ் கலராவது ஞாபகம் இருக்கா? அந்த அளவுக்கு நான் சரியா பார்க்கலப்பா. அதோ தம்பி அங்க இருக்கா பாரு, எல்லோ Dress. ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். சரிப்பா. சத்யா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஃபோன் கொடுக்க தான் வந்தேன். நீங்க முரளி தானே? ஆமா. நீங்க? உங்க ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. ஃபோன் அட்டெண்ட் பண்ணி அவர் தான் பேசினாரு. நீ தான் நினைச்சிட்டேன். ஆஹா, பரவாயில்ல விடு. இந்த இடமே எனக்கு பிடிக்கல. வெளியே போலாமா? சரி.
உன்னை சேராமல் உன்னை சேராமல் தனிமையில் போகுமா உன்னை சேராமல் பார்வைகள் பேசுமா மொழி அறியாமல் பார்வைகள் பேசுமா என் நெஞ்சுக்குள்ளே ஒரு காதல் ஊறுதே. ஏகாந்தமாக மனம் வானம் போகுதே. நீதானே எனதுயிர் ஜீவன். வேற எங்கேயாவது போலாமா? ஏனோ எந்தன் தோள்கள் இரண்டில் ரெக்கை முளைப்பதேனோ உன்னை பார்த்த நாள் முதலாய் நெஞ்சம் தவிப்பதேனோ என்னாலும் என் ஜீவன் உன் பாதம் தன்னை பின்தொடர்ந்தது. வாழ்க்கையெல்லாம் என் மார்பில் நீ சாயவே. இன்னைக்கு காலையில பஸ்ல இருந்து இறங்குனதுல இருந்து நான் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? இங்க இருக்கும்போது வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கோ என்னவோ. உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. அது இருக்கட்டும், பீச்சுக்கு எப்ப நம்ம போறோம்? சாயந்தரம் போலாமா? பீச் எல்லாம் சாயந்தரம் பார்க்க நல்லா இருக்கும். ம்ஹும். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? முரளி, ம்? உன் போனை திருப்பி கொடுத்தவன் அவன் தானே? நம்மள ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா? நம்ம எங்க போனாலும் அவன் ஃபாலோ பண்ண தான் போறான். நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். முரளி, வேண்டாம், நான் சொல்றத ஒண்ணும் கேளு. அவன் வந்துட்டு இருக்கான். நான் அப்புறமா கால் பண்றேன். என்னன்னா, என்ன பிரச்சனை? அதேதான் நானும் கேட்கிறேன். என்ன நடக்குது? எங்களை எதுக்கு ஃபாலோ பண்றீங்கண்ணா? எதுக்கு மேல கை வைக்கிற? ஹீரோவா? அது இல்லண்ணா, எங்களை எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? கை வைக்காதே. முரளி, அவன் தான் நம்மள ஃபாலோ பண்றான். சண்டை வேண்டாம், வா போலாம். முரளி வா. முரளி, முரளி சொன்ன கேளு. முரளி. சத்யா. சத்யா, பிரதர் என்னாச்சு? வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்கன்னு சொல்றேன்ல, தள்ளுங்க. என்ன நடந்துச்சு? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க சார். இவங்க கூட சண்டை போடவும் பொண்ணை கூட்டு போயிட்டான் சார். இந்த பையன் தான் பொண்ணை தள்ளி விட்டான் சார். சரிம்மா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. எந்த ஏரியா தம்பி நீ? நரசிப்பட்டினம் சார். இங்க எதுக்கு வந்த? இன்டர்வியூக்காக வந்தேன் சார். வந்த வேலையை பார்க்க மாட்டீங்களா? சண்டைலாம் போட்டுட்டு இருக்கீங்க. கிளம்பு கிளம்பு. எல்லாம் கிளம்புங்க. போங்க போங்க. என்ன சினிமா ஷூட்டிங் நடக்குது? கிளம்பு. கிளம்புங்கம்மா. போங்க. போங்க போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. கூட்டம் போடாதீங்க. போங்க போங்க. ஒரு கூட்டத்தை போட்டுறோம். அண்ணே அண்ணே கொஞ்சம் பொறுத்துக்கண்ணே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேண்ணே. ஆமா அண்ணே. கொஞ்சம் வேகமாடா, ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு.
சொல்லு தம்பி, என்ன விஷயம்? எப்படி இருக்க? எப்போ? நீ இப்ப எங்க இருக்க? அங்கே இரு, நான் உடனே அங்க வரேன். இது நல்லா இருக்குல்ல? இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ம். என்னாச்சு? உனக்கு அடிபட்டிருக்கா? அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பேக் பண்ணுங்கண்ணா. அப்படியே என் சைஸுக்கு ஒரு டிஷர்ட்டும் கொடுத்துருங்கண்ணா. நல்லா அடிச்சிட்டான் போல இருக்கு. ரத்தம்லாம் வருது. ஹாஸ்பிட்டல் போலாமா? அதெல்லாம் தேவையில்லை. எங்கடா அவன்? அந்த பக்கம். சரி, வண்டியில ஏறு. என்ன பசிக்குதா? ஆ. பசிக்குதா? முன்னாடி பசிச்சது, இப்போ இல்லை. நீ ஃபோனை கட் பண்ணு, அப்புறமா கால் பண்றேன். தம்பி, எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அவனை அவனை அடிச்சு வாயை உடைக்காம விட மாட்டேன்னு. என் ஃப்ரெண்டோட பார் பக்கத்துல தான் இருக்கு, போய் குடிக்கலாமா? அவ்வளோ சிம்பிளா அவனை விட்டுற முடியாதுன்னு என்னை பத்தி தெரியல உனக்கு. ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்போம். அப்ப வா, பாத்துக்கலாம். வா. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ம். நாம இங்க ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்தோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, உன்னோட ஷர்ட் கூட வாஷ் பண்ணி கொடுக்குறேன். சரி. ம். என்னடா? தண்ணி எடுத்துட்டு வந்தாண்ணா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. ஏதாவது வேலைனா கால் பண்ணுங்கண்ணா, நான் கீழே தான் இருப்பேன். அவன் எஸ்கேப் ஆயிட்டானு எனக்கு தோணுது. நீ அங்கேயே அடிச்சு அவன் வாயெல்லாம் உடைச்சிருக்கணும். கூட்டம் கூடிச்சுன்னு அப்புறம் போலீஸும் வந்துச்சு. நீ ஃப்ரெஷ் ஆயிடு, நான் போய் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. கதவு தாப்பால் போடு. சிகரெட்ஸ் இருக்கா? இங்க இல்லண்ணே, பக்கத்து கல்ல வேணா இருக்கும், போய் அங்க வாங்கிக்கங்க. சரி, நான் போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ லக்ஷ்மி. ஹலோ, பைத்தியம், எங்கடி போன நீ? ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டற. ஒரு பெரிய கதடி, நான் வந்து சொல்றேன். சரி, அவனை நீ பாத்துட்டியா? பாத்துட்டேன். பார்க்க எப்படி இருக்கான்? ரொம்ப அழகா இருக்காண்டி. அப்படியா? அவன் உன் கூட தான் இருக்கானா? இல்லடி, வெளியே போயிருக்கான். வெளியே போயிருக்கானா? நீ இப்ப எங்க இருக்க? நான் இங்க ஒரு லாட்ஜ்ல இருக்கேன். லாட்ஜ்ல எதுக்கு தங்குற? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா? நீ பயப்படாதடி. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்க்ல நான் சேத்துல விழுந்துட்டேன். ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. வாஷ் பண்ணதான் இந்த இடத்துக்கு வந்தோம்.
நிறைய ப்ராப்ளம் வேற நடந்துச்சு. நான் எல்லாத்தையும் வந்து சொல்றேன். சரி சரி, நீ ஜாக்கிரதையா இரு. சாயந்தரம் பஸ் பிடிச்சி திரும்ப வந்துருவல. ஏற்கனவே அம்மா கேட்டாங்க நீ எங்க இருக்கன்னு. அவங்க கிட்ட என்ன சொன்ன? மேட்சிங் ப்ளவுஸ் வாங்க சிட்டி வரைக்கும் போயிருக்கான்னு சொல்லிருக்கேன். ஹலோ சத்யா, லைன்ல இருக்கியா? ஹலோ சத்யா. லக்ஷ்மி, மறுபடியும் என் போன் எடுத்துட்டியா நீ? இது வந்துட்டா நீ. ஹலோ சத்யா. நீங்க யாரு? முரளி இல்லையா? இப்பதான் வெளியே போனாரு. ஓ. நான் இப்பவே அவருக்கு கால் பண்றேன். அண்ணா நிறுத்துங்க. எஸ்கே லாட்ஜுக்கு வரீங்களா? எங்க? எஸ்கே லாட்ஜ். ஏறுங்க போலாம். அண்ணே, அவனை இப்பதான் பார்த்தேன். வாங்க வாங்க போலாம். டேய் வந்து காசு தரேன். சரிங்கண்ணா. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம். ஆட்டோக்கு பின்னாடி சிவானு போடுறது. அக்கா நீங்க போந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சுடா. அப்படியா? அட என்ன முரளி இது? என்னாச்சுக்கா? உன் போன் என்னாச்சு? அதுவா, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அக்கா கிட்ட பேசுனியா? அவங்க எதுவும் பேசலையே. இவங்க சாவித்திரி அக்கா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இந்த லாட்ஜ் அக்கா தான். ரொம்ப அழகா இருக்கா. உன் செலக்ஷன் எப்பவுமே சூப்பர் தான்டா முரளி. ஆமா, நீங்க 2 பேரும் இன்னைக்கு தானே போகப்புறம் போறீங்க? எங்க? அக்கா ஒரு நிமிஷம் வாங்க. இல்ல முரளி, என்னாச்சு? ஒரு நிமிஷம் வெளிய வாங்க சொல்றேன். முரளி ஒரு நிமிஷம் வாக்கா, வான்னு சொல்றேன்ல. கைய விடுறான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை பாக்குறதுக்கு தான். கொஞ்சம் கத்தாம பேசுங்க. அவன் போனை பண்ணி என்ன சாகடிச்சிட்டு இருக்கான். நான் 100 தடவைக்கு மேல உனக்கு கால் பண்ணிட்டேன். ஒரு தடவை நாட் ரீச்சபிள், அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப். என்ன பஸ் ஸ்டாப்ல ஒரு போன் பிக் பண்ணி பேச முடியாதா? எங்க சொத்துனாலும் கடைசில இங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் இங்க வந்தேன். இப்ப அவளை போகபுரத்துக்கு கூட்டு போக முடியாது. டைம் வரும்போது நானே சொல்றேன். என்ன என்கிட்டயே நடிக்கிறியா? பணம் வாங்கணும்ல, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குக்கா. எப்ப எதை செய்யணும்னு உனக்கு தான் விவசாய இல்ல. அவனுக்கு கால் பண்ணி தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. கால் பண்ணுங்க. பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். வேற வண்டி அனுப்பி விடுறா. சீக்கிரம் அனுப்புடா. காந்தி நகர் பக்கத்துல இருக்க. அங்கதான்டா. அதோ அதுதான். டேய் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏறு. வண்டி எடுத்துடா. எடுத்து. அண்ணே, அந்த முன்னாடி வந்த சவாரி எங்க விட்ட? எஸ்கே லாட்ஜ்ல விட்டோம்ப்பா. எஸ்கே லாட்ஜ். அவன் போட்டோ வேணும்னு உயிரை வாங்குறான். முதல்ல போட்டோவாவது அனுப்பு. நான் கெஞ்சி கேட்கிறேன், முதல்ல கிளம்பு. டேய், அந்த பொண்ணு பார்க்க அப்பாவியா இருக்கா. அவகிட்ட வேலை எதுவும் காட்டிடாத. ஐயோ, வாய் மூடு. என் அக்கா அப்படிதான், ஏதாவது வளரிட்டே இருப்பாங்க. இன்னும் சாப்பிடல? நம்ம போகாபுரம் எதுக்கு போகணும்? போகாபுரம் அப்படிலாம் எந்த பிளானும் இல்ல. என் அக்கா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. நம்ம 2 பேரும் இப்பதான் முதல் முறையா மீட் பண்றோம்னு என் அக்காவுக்கு தெரியாது. சரி, நான் கிளம்புறேன் முரளி. பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதுக்குள்ள வா. இல்ல உடனே கிளம்பணும். பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போ. நீ இன்னும் சாப்பிட கூட இல்ல.
பரவாயில்ல. சாப்பிட்டதும் போலாம். எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல. அட சொல்றேன்ல, சாப்பிட்டு போலாம். நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு போலாம். உட்காரு 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 உட்காரு. இப்ப என்ன, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? சத்யா 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 இங்க பாரு. இப்ப நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அவ்வளவுதானே? சரி, நான் உன்னை கூட்டு போறேன். ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, சரியா? நான் போகணும். இதுக்காக நாம எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு தெரியும்ல. அதுக்குள்ள கிளம்புறோம்னா எப்படி? என்னை விட முரளி, நான் போன முரளி. சத்யா, நான் சொல்றத கேளு. என்னை விட முரளி, எனக்கு வலிக்குது சொன்ன. வலிக்குதா? அப்ப என்ன தள்ளாம இருக்கணும்ல. நான் தான் கொஞ்ச நேரத்துல போலான்னு சொல்றேன்ல. கொஞ்ச நேரத்துல போலான்னு சொல்றேன்லடி. சத்யா சத்யா, இல்ல இல்ல பயப்படாத, ஒரு நிமிஷம். சத்யா, நான் சொல்றது கேளு. சத்யா சத்யா, ஒரு நிமிஷம். ஏய், என்னை விட முரளி. சத்யா, எதுக்கு இப்படி பயப்படுற? சத்யா சத்யா, போலாம். சத்யா, கண்டிப்பா போலாம் சொல்றல. சத்யா சத்யா. திரும்ப என்னாச்சு? அதே பிரச்சனை தான்டா. தம்பி, எஸ்கே லாட்ஜ் எங்க இருக்கு? அந்த ரைட்ல. கொஞ்ச நேரத்துல போயிடலான்னு சொல்றல. என்னடி கடிக்கிற? ஏய், கத்தாத. ஏய், ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிரு. எங்கடா இருக்காம? எங்க இருக்காம? கத்தாத, கத்துன கொன்னுடுவேன். அந்த பொண்ணு எங்கடா இருக்கா? அந்த பொண்ணு எங்கன்னு சொல்றா? அவ எங்க போனா உனக்கு என்னடா? அவ என்ன உன் தங்கச்சியா? யாரா நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள சண்டை நடக்குது, பாக்குறியா? யாரா இவங்கள உள்ள விட்டதுங்க? யாருக்கு ஃபோன் பண்ற? போலீஸ்கா? இந்த ஏரியா சிஐ தாஸ் தெரியுமா? நம்பர் கொடுக்கவா? சொல்றா, அந்த பொண்ணு எங்க இருக்கா? சொல்ல மாட்டேன்டா.
சொல்றா, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்றா புறம். சொல்லு. சொல்றா. கதை தோற சத்யா. அண்ணே நான் தான். கதவு தோறுங்க. கதவு தோற சத்யா. சத்யா, கதவை தோற. நீ இப்போ கதவை திறக்கலன்னா உடச்சு உள்ள வர வேண்டியதா இருக்கும். பயப்பட வேணாம், உனக்கு எதுவும் ஆகாது. ரீசார்ஜ் பண்ணுங்க. அண்ணா 99க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க, கொஞ்சம் அர்ஜென்ட்னா. முதல்ல அவங்களுக்கு பண்ணிடுங்க. நம்பர் சொல்லுமா. 9247 0033. எப்பனா ஆட்டோ வேணா கால் பண்ணுங்க, பின்னாடி நம்பர் இருக்கு. அவன் போன் என்கிட்ட கிடைச்சப்போ எனக்கு ஒரு கால் வந்துருச்சு. ஹலோ முரளி, சத்யா ஊர்ல இருந்து வந்துட்டாளா இல்லையா? உன் கூட தான் இருக்காளா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? அவளை வச்சு நல்லா பணம் பார்க்கலாம்ல? அந்த போக போற பார்ட்டி பாக்குறதுக்கு துடிக்கிறான். ஒன்னதான் ஏன் எதுவும் பேசாம இருக்க? முரளி, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அப்பதான் அவனோட பிளான் என்னன்னு புரிஞ்சது. அதனாலதான் அவங்க 2 பேரையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அவ எப்படி இருக்கா? ஓகே தானே? சரி, கொஞ்சம் அவகிட்ட ஃபோன் கொடுக்குறியா? பேசு. ஹலோ. ஹலோ, ஹாய். என் பேர் வசுந்தரா. உன் பேர் என்ன? ஒரு பொண்ணா உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இங்க இருந்துட்டு உனக்கு என்ன ஆறுதல் வேணாலும் சொல்லிட முடியும். ஆனா உன் இடத்துல இருந்தா மட்டும்தான் அந்த வலி என்னன்னு புரியும்.
என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? சரி, போனை கொஞ்சம் ஆர்கே கிட்ட கொடு. சொல்லு. சொல்லுங்க சார், இப்போ ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுமோன்னு அவ்வளோ பயந்தீங்களே. யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களால பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல? அதனால தான் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ ஆர்கே. வேலை கிடைக்கலன்னா என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். வசு காஃபி குடிக்கிறியா? வேலையில என்ன இருக்கு, அது எப்ப வேணாலும் கிடைக்கும். முதல்ல நீ இங்க வா, இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஏதாவது சாப்பிடுறியா? நீ கூச்செல்லாம் பட வேண்டாம், என்ன இருந்தாலும் சொல்லு. என்ன ஒரே ஒரு தடவை பீச்சுக்கு கூட்டிட்டு போக முடியுமா? சரி அண்ணா, பீச்சுக்கு போங்கண்ணா. நீ அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தல. நம்மளால காதலை கூட மறந்துட முடியும். ஆனா நம்ம காதலிக்கிறவங்க செய்யற துரோகத்தை மறக்கவே முடியாது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்ப கூட புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. இந்த உலகத்துல பல பேர் இப்படிதான் இருக்காங்க, ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு. நீ தினமும் பார்க்குறவங்களை கூட இங்க நம்ப முடியாது. அப்ப முகத்தை பார்க்காமல பழகணுங்க ரொம்ப கஷ்டம். இந்த மனுஷங்க வாழ்க்கையில என்னைக்குமே பிரச்சனைகள் வருது போறது சகஜம்தான். இதோ இந்த கடல் அலைகள் மாதிரி. கொஞ்சம் பேலன்ஸ் தவற விட்டா கூட அலை நம்மளை எடுத்துட்டு போயிடும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்ட்டோம்னா நாம எதுக்கும் தடுமாற மாட்டோம். பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? நாம சந்திக்கிற எல்லாரும் பிரச்சனை தரவங்க இல்ல, நண்பர்கள் எல்லாருமே துரோகம் பண்றவங்களும் இல்ல. ஆனா ஒவ்வொரு 2 நாளைக்கும் சத்யா மாதிரி பொண்ணுங்க பேப்பர்ல நியூஸ் ஆயிடுறாங்க. நம்ம கையில இருக்கிற போன் இன்னும் ஸ்மார்ட் ஆகும்போது நாம இன்னும் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கணும். Facebook மற்றும் மொபைல் மூலமா பொண்ணுங்களை ட்ராப் பண்ண ஒரு பெரிய கும்பலை சிக்கி இருக்கு. இந்த ட்ராப்ல மாட்டின பல பெண்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. முகம் தெரியாதவங்க கிட்ட இருந்து கால் வரும்போது அதை எடுக்க கூடாதுன்னு, பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க. தெரியாதவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது பெரிய ஆபத்தை உண்டாக்கும்னு சொல்லிருக்காங்க. சின்னி, ஸ்டாக் வந்துச்சுன்னா சாரி டிசைன் பேட்டர்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்க. சத்யா, வீட்டில் எல்லாரும் உங்க முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேங்க, சரியான நேரம் வரும்போது சொல்றேன். நம்ம இங்க தானே இருக்க போறோம். சரிங்க.